சேனாபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி திரமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வேற்றி புனையும் வேலே போற்றி. வணக்கங்க. வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாரி, கல்யாணத்துக்கு வர முடியல. இல்ல பரவாயில்ல. ஏதோ பேசணும்னு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. ஆமா, உள்ள போய் பேசலாமா? ஷூர். வினய், சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணமாமே? ஆமா, மாமா உங்களுக்கு பத்திரிகை வைக்கலையா? வச்சிருக்கணுமே. வச்சாரு. இன்னைக்கு காலைல தான் கொடுத்தாரு. பார்த்தேன். நான் உங்களை ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. நீங்க சங்கரோட நண்பனா எதிரியா? என்னங்க கேள்வி இது? இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சொக்கலிங்க மாமாவோட சேர்ந்து அஞ்சலியை சங்கருக்கு கட்டி கொடுக்குற மாதிரி நடிச்சு இப்போ அஞ்சலியை நீங்களே கட்டிட்டு போறீங்களே, அதனால தான் இந்த டவுட் வந்துச்சு. ஏன் அந்த வீட்டுக்கு நான் மருமகனா வரக்கூடாதா? இந்த வீட்டுக்கு இன்னார் தான் மருமகன் ஆகணும்னு எந்த சட்டமும் இல்லை. இருந்தாலும் நீங்க இப்படி திடுதிப்புன்னு அஞ்சலியா கல்யாணம் பண்ணிக்க போறது எனக்கு என்னமோ நீங்க திட்டம் போட்டு காய் நகர்த்துற மாதிரி தோணுது. சங்கர் தான் அஞ்சலியை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் வேற என்னங்க பண்ண முடியும்? அதுவும் இல்லாம நான் ஒன்றும் அஞ்சலியை பொண்ணு கேட்கல. சொக்கலிங்கம் சார் தான் என்னை கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு மருமகனாருக்கு சம்மதமானு கேட்டாரு. சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். கடைசியில எல்லாருமா சேர்ந்து எனக்கு பிரச்சனை பண்ணிட்டீங்க. சங்கர் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறமாவது அவன் என் குடும்பத்துல குறுக்கிட மாட்டான்னு நினைச்சேன். இப்போ அதுக்கும் உங்க ரூபத்துல பங்கம் வந்துடுச்சு. இதோ பாருங்க, அஞ்சலி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீங்க சங்கரை விட்டு கொடுத்தீங்க. உங்க விருப்பப்படி அஞ்சலியுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. அது மட்டும் இல்லைங்க, சங்கர் இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டாங்க, அதுக்கு உங்களுக்கு நான் உத்தரவாதம் தரேன். இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காதீங்க. அப்புறம் மறக்காம என்னுடைய கல்யாணத்துக்கு வந்துருங்க. நான் வரேன். ஹலோ, மாடம் ஃபர்னிச்சரா? நான் சொக்கலிங்க தான் சார் பேசுகிறேன். ஆமாம், நான் லிஸ்ட்டு கொடுத்த ஃபர்னிச்சர்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? நேராக மண்டபத்துக்கு அனுப்பிடுங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் இறக்கிறதுக்கு அதான் வசதி. ஓகே, அந்த செக்கு கலெக்ஷன் ஆயிடுச்சா? சரி, தேங்க்யூ. நான் நேர்லேயே வந்து பார்த்துக்கிறேன். பாவம் மாமா, இல்லாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி நடக்காம நிக்க போற கல்யாணத்துக்கு தடபுடல எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சலி, சங்கர் வந்ததும் மண்டபத்துக்கு ஒரு விசிட் அடிச்சு வாழை மரம் சீரியல் லைட்லாம் வந்துருச்சான ஒரு பார்வை பார்த்துட்டு வர சொல்லுமா. நான் நாதஸ்வரத்துக்கு போய் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். அடடா, வாண்டுங்களா, ஒடியாங்க 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 ஒடியாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? அஞ்சலி ஆண்டிக்கு கல்யாணம்னு உங்களுக்கு தெரியும்ல? ஓ, நாங்க ஆண்டிக்கு வெட்டிங் கிஃப்ட் கொடுத்துட்டோமே. நீங்க கொடுத்தது இருக்கட்டும், நான் உங்க அப்பா அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டாமா? கடைசி வரைக்கும் உங்க வீட்டை எனக்கு காட்டாம இழுத்தடிச்சிட்டீங்கல்ல. மாமா, இன்னொரு விஷயம், இவங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு வரமாட்டாங்களா? ஏன்? அவங்க அப்பா அம்மாவோட பெங்களூர்ல இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போறாங்களா? அப்படியாப்பா? இல்ல, நாங்க பெங்களூர் போக போறது இல்ல. நாளைக்கு எங்க அப்பா அம்மா கூட உங்க கல்யாணத்துக்கு வர போறோம். கண்டிப்பா நாளைக்கு நீங்க எங்க மம்மி டாடிய பார்க்க தான் போறீங்க. சந்தோஷம்டா கண்ணுங்களா. தாத்தாவுக்கு நிறைய கல்யாண வேலை இருக்கு, நீங்க ஆண்டி கிட்ட பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஓகே, டாடா. டாடா. அஞ்சலி, நான் கிளம்புறேன். குழந்தைங்களை உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது கொடுமா. சரிங்க மாமா. வாங்க குட்டிங்களா, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. வாங்க.
எடுத்துங்க. அம்மா, என்னோட எல்லா சந்தோஷத்தையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா சோகத்தையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேம்மா. என்னன்னு கேக்குறியா? நான் சாக போறேம்மா. இதோ விஷம் கூட ரெடி. சாகிறது எப்படி சந்தோஷங்கிறியா? ஆமாமா, என் வாழ்க்கையில எல்லாமே இப்படி தலைகீழதானமா நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்ததுதான் துக்கமான விஷயம், சாகிறது சந்தோஷமான விஷயமா. என்னாலதான் மாமாவுக்கும் சங்கருக்கும் சண்டை வந்து எதிரும் புதிருமா நின்னாங்க. இப்போ அவங்கள நானே சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிட்டேம்மா. என்னோட தப்ப நானே சரி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நிம்மதிம்மா. கொஞ்ச நேரம் போரு, நானும் உன்கிட்ட வந்துடுறேன். உன் மடியில தலை வச்சு படுத்து இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசணும்மா. ஆண்டி ஆண்டி ஹாய் குட்டீஸ், எங்க உங்க அம்மா அப்பா எல்லாம்? அவங்க இப்போ வந்துடுவாங்க ஆண்டி. நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம்னு சொல்லிட்டேங்க ஆண்டி. அப்பாடா, இன்னைக்காவது உங்க அம்மா அப்பாவை கண்ணில் காட்டலாம் நினைச்சீங்களே. ஆமா, உங்க அம்மா அப்பா பேர் என்ன? டாடி பேரு விநாயகம், மம்மி பேரு லலிதா. என்ன, உங்க அம்மா பேரு லலிதாவா? ஆமா, எங்க அம்மாவோட ஃபுல் நேம் லலிதா குமாரி. அப்பா லலிதான்னு கூப்பிடுவாரு. இதுல உங்க அம்மா போட்டோ இருக்கான்னு பாருங்க. இல்லையே. நல்லா பார்த்து சொல்லுப்பா. ஐயோ ஆண்டி, உங்க ஃபேமிலி போட்டோல எங்க அம்மா எப்படி இருப்பாங்க? ஆமா இல்ல? சரி, ஆண்டி போக போறேன். ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுங்க. எங்க ஆண்டி போறீங்க? ஆ, ஆ, வேற இடத்துக்கு. வேற இடத்துக்குன்னா? வேற இடத்துக்குன்னா வேற வீட்டுக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்கா? ஆமா. எங்க ஆண்டிக்கு முத்தம் எல்லாம் கிடையாதா? தரமே. வணக்கம் மேடம், வணக்கம் சார். வணக்கம் சொக்கலிங்கம். ஏய், தாத்தாவ பேர் சரியா கூப்பிடுறீங்க உங்களை? அம்மாடி, கல்யாண பொண்ணு இப்படியா தனியா உட்காந்துருக்கிறது? எங்கடா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? யாரையும் இன்வைட் பண்ணல மாமா. ஏன் அவங்களையும் பாவம் வருத்தப்பட வைக்கணும். வருத்தப்பட வைக்கிறதா? என்னம்மா சொல்ற? ஆ, ஆ, இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா பழையபடி நாங்க சந்திச்சு பேசி பழக முடியாதுல்ல, அதை நினைச்சு வருத்தப்படுவாங்கன்னு சொன்னேன். மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அட, என்னடா இது? நான் தான் உன்னை மணமேடையில் ஆசீர்வாதம் பண்ண போறேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? சரி, நீ இரு, நான் போய் துணைக்கு யாராவது அனுப்புறேன். மணமேடை வரைக்கும் வரத்துக்கு நான் உயிரோட இருந்ததானே மாமா? சங்கர், வினய், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்? வேண்டாம் வினய், எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடே இல்ல.
வேண்டாம், தயவு செஞ்சு அப்பா கிட்ட உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க. பாவம், அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். உன்னோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சா அவருக்கு நெஞ்சு வலியே வந்துடும். இன்னொரு அட்டாக்க நிச்சயமா அவரால் தாங்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல நானும் பாதிக்கப்படுவேன். வேணாம், நிறுத்த சொல்லு, எல்லாத்தையும் நிறுத்த சொல்லு. இதோ பார் சங்கர், இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்லைன்னா நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் பாழாயிடும். இதெல்லாம் எதுக்கு? உங்க அப்பாவுடைய மனசு மாறணுங்கிறதுக்காக தானே. ப்ளீஸ்டா, உணர்ச்சி வசப்பட்டு அவர்கிட்ட ஏதாவது உளறி வச்சிடாத. ப்ளீஸ்டா, ப்ளீஸ். சரி, இவ்வளவு சொல்றியே, என்னோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாத்தியா? உன் வாழ்க்கை மட்டும் இல்லடா, நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் கவனத்துல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த காரியத்திலே இறங்கி இருக்கிறேன். தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி அத்தனையும் ஸ்பாயில் பண்ணிடாதடா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ். தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். பிரசுத் மத்தா வியசானசே சக்ஷணி வரேபிஹி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். இவ்வளவு லேட்டா வந்தது, உள்ள போங்க. ஏன்பா அந்த தேங்காய் பழம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணி வாங்க எல்லாத்தையும் சார். எடுத்து வந்துரு. அடடா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க. என்னம்மா சரசு, இப்பதான் வர்றதா? அங்க பாரு, அஞ்சலி தனியா அப்புறாணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. மன்னிச்சுக்கோங்கண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா? அம்மா வணக்கம்மா. சார், ஆ. முகூர்த்த நேரம் நெருங்கி எடுத்தான். பொண்ணையும் மாப்பிளையும் ஐயர் மேடை கூப்பிடுறேன். அப்படியா? சரசு, அஞ்சலியை ரெடி பண்ணி மேடை கூட்டு வந்துரும். சரிங்க அண்ணே. பிள்ளை, நீங்க வர்றவங்க எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருங்க. சரி, சரி. நான் போய் மாப்பிளைய ரெடி பண்ணி சரி, அழைச்சிட்டு சார். வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க. எவ்வளவு லேட்? வாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். ஆ. என்ன கதவு சாத்திருக்கு? என்னப்பா சங்கர், என்ன மாப்பிளை ரெடி ஆகலையா? ரெடிப்பா. என்னப்பா இது, அங்க அஞ்சலியே ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கா, என்ன நீங்க லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரெடி மாமா. சரி சங்கர், மாப்பிளைய கூப்பிட்டு மேடைக்கு வந்துரு. என்ன? சரிப்பா. அட ராமாமிர்தம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். என்ன வீட்டுக்காரமா அழைச்சிட்டு வரல? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் மட்டும் கிளம்பி வந்தேன். அப்படிங்களா? வினய், இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. ப்ளீஸ், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாமா? ஷூ, நீ பேசாம நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. ஓகே? ஆமா ராமாமிர்தம், அஞ்சலி எனக்கு ஒரு மக மாதிரி தான். அவளை விட்டு பிரியறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, அது ஆக வேண்டிய நேரத்தில் ஆகித்தானே ஆகணும். ஆமா ஆமா. அது ஆக வேண்டிய நேரத்துல தான் ஆகும். எதுவும் நம்ம கையில இல்லை. சார் சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன பிள்ளை, இப்படி கொஞ்சம் வர முடியுமா? நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். என்ன பிள்ளை? சார், என்ன பிள்ளை சொல்றீங்க? ஆமா சார், நீங்களே வந்து பாருங்க. வாங்க. சார் 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 சார், தயவு செய்து சத்தம் போட்டுறாதீங்க சார், அசிங்கமா போயிடும். விடுங்க பிள்ளை. சார் சார். இருக்கீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா? பல வருஷத்துக்கு முன்னால தான் பொண்ணு செத்து போயிட்டதா தலை முழுகுனீங்களே, அந்த லலிதா வந்திருக்கேப்பா. என்னடி சொன்ன? நீ என் மகளா? அடி செருப்பால ஊரு மேய போனவோ உறவு கொண்டாடிட்டு வந்திருக்கியா? மண்டபத்துக்குள்ள காலை எடுத்து வச்ச வெட்டி புடுவேன். ஓடி வெளியே.
இன்னும் ஏண்டி இங்க நிக்கிற? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? வெளில போடி. பிள்ளை, இவளை வெளில போ சொல்லுங்க. சார் எல்லாரும் பாக்குறாங்க. 1000 தான் இருந்தாலும் லலிதா நம்ம வீட்டு பொண்ணு. கொஞ்சம் அமைதியா இரு. சை, மானம் கெட்டவளுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு? ஏய், மரியாதையா வெளில போயிடு, இல்ல கழுத்தை பிடிச்சி வெளில தட்டுமா. லலிதா, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? உள்ள வா. வினய், இவ்வளவு உனக்கு தெரியுமா? சொல்லு வினய், இவ்வளவு உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும் சார். தெரிஞ்சதுனால தான் என்னுடைய சொந்தக்காரியா இவ ஒருத்தி மட்டும் கல்யாணத்துல கலந்துக்கிட்டா போதும்னு இவளை மட்டும் இன்வைட் பண்ணிருக்கேன். வா. நில்லு வினய். உனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு 10 பிச்சைக்காரங்களை கொண்டாந்து நிறுத்து. அவங்க கால கழுவி மண்டபத்துக்குள்ள அழைச்சு மரியாதை பண்றேன். ஆனா இந்த கேடு கெட்டவளை உள்ள அழைச்சிட்டு வந்த நானும் அஞ்சலி வெளியில போயிடுவோம். வினய், இவளை பத்தி உனக்கு மேலோட்டமா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இவளோட ஆதி அந்த உனக்கு தெரிஞ்சா நீ எவளை அடிச்சு வெளில துரத்துவ. அப்படியா? அந்த அளவுக்கு இவ மோசமானவளா? எனக்கு எதுவுமே தெரியாது அங்கிள். அப்படி இவ என்னதான் பண்ணா? என்ன பண்ணாளா? வினய், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கௌரவத்துக்கு கொள்ளி வச்சுட்டு ஓடி போனவ இவ. இந்த நல்ல நாள்ல இந்த சாக்கடையை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்த வச்சிட்டியே வினய், எனக்கு ஞாபகப்படுத்த வச்சிட்டியே. அப்பா, லலிதா, வாமா. என்னடா இன்னைக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலா? அதுக்குள்ள வந்துட்ட? எங்க அஞ்சலி சங்கரி காணோம்? நான் பார்க்கலப்பா. என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்பா, நான் ஸ்கூலுக்கு போனது வாமிட் பண்ணட்டேன்ப்பா. என்னன்னு தெரியல, காலையிலேருந்து ஒரே தலை சுத்துற மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருதுப்பா. அதான் ஹெச்எம் கிட்ட பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா ஆச்சு? காலையில கூட நீ என்ன பதார்த்தம் எதுவும் சாப்பிடலையே, ஏன் மயக்கம் வருதுங்கிற? தெரியலப்பா, கை காலெல்லாம் சோர்ந்து போன மாதிரி இருக்கு. என்னம்மா இது? சரி வா, டாக்டர்கிட்ட போலாம். வேணாப்பா, நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு மிட்டம் டெஸ்ட் வேற இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாடி, முதல்ல உடம்ப பாத்துக்கடா. சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். பரீட்சைலாம் அப்புறம் பாத்துக்கலாம். போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. சரிங்கப்பா. லலிதா, 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 அம்மாடி, லலிதா. டாக்டர், நான் சொக்கலிங்க பேசுறேன். சொக்கரிங்க சார், கொஞ்சம் வெளியில வாங்க. பயப்படாதடா, உனக்கு ஒண்ணும் இல்ல. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரியா? என்ன டாக்டர்? லலிதாவுக்கு இப்ப என்ன வயசு? இந்த ஏப்ரல் வந்தா 14 முடிஞ்சு 15 ஆக போகுது. ஏன் கேக்குறீங்க? லலிதாவுக்கு பையன்க சிநேகிதம் ஏதாவது உண்டா? டாக்டர்,
ஐ மீன் ஸ்கூல்ல அவ யாரையாவது லவ் பண்ற மாதிரி உங்க காதுக்கு டாக்டர் ஏன் சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்குறீங்க? லலிதா கட்டுப்பட்டியான பொண்ணு. தாய் ஸ்தானத்துல இருந்து நான் அவளை ஒழுக்கமா வளர்த்துருக்கேன். அவ யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா. ஆமா, இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? அவசியமா தான் கேக்குறேன். ஏன்னா லலிதா 2 மாசம் கர்ப்பமா இருக்கா. மனசை தைரியப்படுத்திக்கீங்க. அவளுக்கு இது 2 கட்டா வயசு. நாம எல்லாம் அந்த காலகட்டத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். என்ன பண்றது? லலிதா மாதிரி இப்படி சில பேர் வழிக்கு விழுந்துடுறாங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு உங்க பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க, கலைச்சிடலாம். நான் வரேன். எழுந்திரடி. யாருகிட்ட போய் இப்படி வாயு வயிறுமா வந்து நிக்கிற? சொல்லுடி. அப்பா சொல்லு, யாரு இதுக்கு காரணம்? எதுக்குப்பா? வெட்டி பொலி போட்டுவ கழுத. செய்யக்கூடாத அதை செஞ்சுட்டு வந்து எதுக்கு நான் கேக்குறேன்? சொல்லுடி. எவங்கிட்ட போய் உன்னுடைய கற்பையும் என்னுடைய கௌரவத்தையும் பறி கொடுத்துட்டு வந்த? சொல்லுடி. அப்பா நீங்க கேக்குறது எதுவும் எனக்கு புரியலப்பா. புரியலையா? கொழுப்பெடுத்தவள இப்ப புரியுண்டி. சொல்லுடி. லலிதா, இங்க வாடா. நான் வரமாட்டேன். அப்பா கூப்பிடல. இங்க வாமா. வந்தா நீங்க அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன்டா. இங்க வா. வாடா. அப்பா அடிக்க மாட்டேன். பயப்படாத. வா. லலிதா, ஏண்டா பயப்படுற? வா. வாடா. நீ சொல்லுடா செல்லம். உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த அப்பா உன்னை என்னைக்காவது அடிச்சிருக்கனா? சொல்லுமா, என்னைக்காவது அப்பா அடிச்சிருக்கனா? இல்ல. இப்ப ஏன் அடிச்ச? நீ தப்பு பண்ணிட்டு வந்ததால தானே அடிச்ச. இல்லப்பா, நான் இந்த தப்பு பண்ணல. இத பாருமா, எல்லா தப்பையும் மறைச்சிடலாம். ஆனா இப்ப நீ பண்ணிருக்க பாரு, அந்த தப்ப மறைக்கவே முடியாதுமா. சொல்லுமா, எப்ப இது நடந்துச்சு? யார் அவன்? கூட படிக்கிற பையனா? அந்த ஆட்டோக்காரனா? அந்த ஸ்கூல் வாட்ச்மேன் உன்னை அடிக்கடி கிண்டல் பண்ணுவான்னு சொல்லுவிய அவனா? சொல்லுமா, யாருமா உன்னை இப்படி ஆக்குனது? சொல்லுமா. அப்பா சொல்லுமா. 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்காக எங்க டீமோட ஊட்டிக்கு போனல. ஆமா. அப்போ என்னாச்சுமா? சொல்லுமா, என்னாச்சு? ஒரு நாள் நைட்டு 12 மணி இருக்கும். பாத்ரூம் போறதுக்காக வெளியில வந்தேன். அந்த நேரம் பார்த்து திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுப்பா. யாரோ என் பின்னால வந்து கர்ச்சிஃபால என் முகத்தை பொத்தினாங்க. அவ்வளவுதான்ப்பா தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதுப்பா. பழுத்து என் மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டேடி. இந்த வீட்டுல அஞ்சலி தான் இருக்கா. அவளுக்கும் உன் வயசு தானே. அவன் ஒழுக்கமா இல்ல. உனக்கு மட்டும் எங்கிருந்து வந்தது இந்த அழுக்கு புத்தி? நாயே, நீ என் கண்ணிலேயே படக்கூடாது. எங்கேயாவது போய் ஒழி. இல்ல
நானே என் கையால உன்னை வெட்டி போட்டுருவேன். நாயே, நீ என் கண்ணிலேயே படக்கூடாது. எங்கேயாவது போய் ஒழி. இல்ல நானே என் கையால உன்னை வெட்டி போட்டுருவேன். இவளுடைய கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன். கடைசி வரைக்கும் இவ சொல்லவே இல்லை. காலையில எழுந்து பார்த்தேன், இவளை காணோம். தருதல தன்னை கெடுத்தவனை இழுத்துட்டு ஓடிட்டான்னு அன்னைக்கு இவளை நான் தலைமுழுகிட்டேன். நீங்க இத்தனை பேர் நிக்கிறீங்களே, உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, இப்படி ஒரு நடத்த கெட்ட பொண்ணு உங்களுக்கு இருந்தா நீங்களே தானே பண்ணிருப்பீங்க? சொல்லுங்க. அங்கிள், உங்க நியாயத்தை உங்களோட வச்சுக்கோங்க. அதை அடுத்தவங்க மேல திணிக்க நினைக்காதீங்க. நீங்க சொன்ன எல்லாத்தையுமே லலிதா என்கிட்டயும் சொல்லியிருக்கா. அவ வீட்டை விட்டு ஓடினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? அதை நான் சொல்றேன். நீங்க நினைக்கிறது மாதிரி அவ யாரையும் இழுத்துட்டு ஓடல. பாவம், உங்க மிரட்டலுக்கு பயந்து லலிதா தனியா தான் ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஓடணும். தற்கொலை பண்ணிட்டு சாக நினைச்சவ எங்க அம்மா பார்வையில பட்டிருக்கா. கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவளை டாக்டர்கிட்ட கூட்டு போய் அபார்ஷன் பண்ணி எங்க வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாங்க. அம்மாவோட அன்பும் ஆதரவும் இவளை வளர்த்து ஆளாக்கிச்சு. அதோட நிக்காம எங்க அம்மா இவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. சொந்த மக மாதிரியே லலிதாவை பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்த எங்க அம்மா இவளுக்கு 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் காலமாயிட்டாங்க. அது வரைக்கும் உங்களை பார்க்க விரும்பாத லலிதாவுக்கு ஒரு நாள் உங்க ஞாபகம் வந்துச்சு. உங்களை பார்க்கணும், உங்களோட சேர்ந்து வாழணும்னு அவ மனசு ஏங்க ஆரம்பிச்சது. ஏன் தெரியுமா? லலிதா, ஏன் அழுற? இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழுற? நான் எங்க அப்பாவை பார்க்கணுங்க. லலிதா, ஆமாங்க. எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த குறை தெரியாம அப்பாதான் என்ன அன்பா ஆதரவா 15 வருஷம் வளர்த்தாரு. யார் கண்ணு பட்டுச்சோ எங்க அப்பா விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். ஆனா அந்த கெட்ட நேரத்திலையும் அந்த கடவுள் என்ன கைவிடலைங்க. அப்பாவை விட அதிகமா அன்பு காட்டுற உங்க அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. எனக்கு விவரம் தெரிஞ்சு என் மேல அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தரும் இல்லையேன்னு நான் ஒரே ஒரு நாள் தான் அழுது. அதுவும் நான் எங்க வீட்டை விட்டு ஓடி வந்த நாள். உங்க அம்மா யாரு? அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க ஏன் என் மேல இவ்வளவு பாசத்தை காமிக்கணும்? இப்ப ஏன் என்ன தவிக்க விட்டுட்டு போகணும்? அன்பு காட்டுறவங்க கிட்ட அண்டி வாழ்ந்தனா இப்ப அனாத மாதிரி உணர்றேங்க. அதனாலதான் இப்ப என் மனசு எங்க அப்பாவை தேடுது. அவரோட பாசத்துக்காக ஏங்குது. எனக்கு கிடைக்காத அவரோட அருகாம என் குழந்தைங்களுக்கு அது கிடைக்கணுமேன்னு தவியா தவிக்குது. பிளீஸ் என்னையும் என் குழந்தைங்களையும் என் அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்க. போலாம் லலிதா, கண்டிப்பா போலாம். லலிதா, லலிதா, எழுந்திரிமா.
சாரிங்க, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். நைட் 1 மணி வரைக்கும் அப்பாவை நினைச்சு அழுதுட்டு இருந்தா இந்த மாதிரி தான் தூக்கம் வரும். சரி, இந்த காஃபியை குடி. என் குழந்தைங்க எங்கெங்க? அவங்களுக்கெல்லாம் டிஃபன் பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு தரல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெந்நீர் போட்டு வச்சிருக்கிறேன், போய் குளிச்சுட்டு வா. 2 பேரும் ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளுடைய டிசியை வாங்கிட்டு வந்துடலாம். ஏன் உங்களை ஸ்கூல்ல இருந்து நிறுத்தணும்? நாம சென்னைக்கு ஷிஃப்ட் ஆக போறோம்ல, இவங்களுடைய பிரான்ச் ஸ்கூல் அங்கேயும் இருக்குதான். எல்லாம் ஒரே சிலபஸ் தானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நாம சென்னைக்கு போறது உறுதி. நான் உன்னை உங்க அப்பாவோட சேர்த்து வைக்க போறதும் உறுதி. வேண்டாங்க, நேத்து ஏதோ ஒரு நப்பாசையில கேட்டுட்டேன். அவர் என்னையும் என் குழந்தைகளையும் ஏத்துக்கவே மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் மனசுல இருந்து ஒருத்தர் தூக்கி எரிஞ்சதுதான். லலிதா, உங்க அப்பா அஞ்சலி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு நீ அடிக்கடி சொல்லியிருக்க. இப்ப சொல்ற, அவருக்கு அஞ்சலியை தாண்டி உன் மேலதான் அதிகமான அன்பு இருக்கு. அதனாலதான் உன் மேல ஒரு தப்பை கண்டுபிடிச்சதும் இந்த அளவுக்கு வெடிச்சிருக்காரு. ஆமா லலிதா, கோவத்தோட இன்னொரு முகம் மிதமிஞ்சிய அன்புதான். இதை உங்க அப்பாவுக்கு உணர வச்சே தீருவேன். தைரியமா இரு. சரி, குளிச்சுட்டு வரேன். லலிதாவுடைய நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஒரு காலத்துல சங்கர் என்னுடைய காலேஜ் மெட்டா இருந்தது, எனக்கு இன்னும் வசதியா போச்சு. இந்த அளவுக்கு நீ அவளுக்கு வக்காலத்து வாங்குறிய, உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? ஓ, அது இன்னும் உங்களுக்கு சொல்லல. லலிதா கழுத்துல 3 முடிச்சு போட்ட புருஷங்கிற சம்பந்தம் எனக்கு இருக்கு. நான் தான் உங்க பொண்ணு லலிதாவுடைய புருஷன். கல்யாணம் ஆகாத மாதிரி நடிச்சு என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா பாவி பிள்ளை. போலீஸுக்கு போன் பண்ணுங்க, இவனை சும்மா விடக்கூடாது. இதோ பாருங்க, தப்பு பண்ண வந்தா தண்டனை அனுபவிக்கணும். அப்படி பார்த்தா நீங்க தான் குற்றவாளி கூண்டுல நிக்க வேண்டிய ஆளு. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. என்ன பாக்குறீங்க? பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அப்பாவி பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிட்டு போனானே, அவனை விட அதிகமான தண்டனையை நீங்க தான் அனுபவிக்கணும். அவனாவது இவன் உடம்பத்தான் கோதறி தூக்கி எறிஞ்சிட்டு போனான். ஆனா நீங்க ஒரு பாவமா அறியாத இவன் மனசை குத்தி கிழிச்சு ரணகலம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. உங்களை விட இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப அஞ்சலி கல்யாணம் நின்னு போனது என்னுடைய தப்புன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி பெத்த மகளை வீட்டை விட்டு துரத்தி அவ ஆக்சிடென்ட்ல செத்து போனதா ஊரே நம்ப வச்சீங்களே, அந்த தப்ப யாருடைய கணக்குல சேர்க்கிறதா? என்னமோ உன்ன என் கௌரவம் என்ன ஆகிறது, என் கம்பீரம் என்ன ஆகிறதுன்னு குதிக்கிறீங்களே. சொந்த பொண்ண நிம்மதியா வாழ வைக்க துப்பில்லாத மனுஷனுக்கு 1000 இருந்து என்னங்க பிரயோஜனம்? இவ என்னங்க கேட்டா? இவ என்ன கேட்டா? இவருடைய ஆஸ்தியில பங்கு வேணும்னா கேட்டா? இல்லீங்க, மகங்கிற உரிமையோட அப்பாவுடைய அன்பு வேணும்னு தானே பிச்சைக்காரி மாதிரி வந்து நிக்கிறா. கொஞ்சம் மனசு இறங்கி மகளேன்னு கூப்பிட்டா இவர் எந்த விதத்துலங்க குறைஞ்சு போயிடுவாரு? யாரோ பெத்த மகளை சொந்த மகளை நினைச்சு வளர்த்து ஆளாக்கின எங்க அம்மாவும் இதே உலகத்துல தான் பிறந்தாங்க. பெத்த மகளை ஒதுக்கி தள்ளின இவரும் இதே உலகத்துல தான் பிறந்திருக்காரு. மனுஷனையும் விலங்கையும் பிரிச்சு காட்டுறதே ஈவு, இரக்கம், அன்பு இதுதான். அந்த அடிப்படை விஷயம் கூட ஒரு மனுஷனுக்கு தெரியாதுன்னா எதுக்குங்க இந்த பிறப்பெடுக்கணும்? ஒவ்வொருத்தரும் கடைசி காலத்துல நினைச்சு பாக்குறதுக்காகவாவது 4 நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கணும். அதுக்காகவாவது உங்க பொண்ணை ஏத்துக்கோங்க. என்னங்க, வேண்டாம், விட்டுருங்க. இருட்டுல கருப்பு பூனையை தேடுறதுக்கோ இவர் மனசுல கருணையை தேடுறதுக்கோ பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இத்தனை வருஷம் கழிஞ்சிருச்சு, இன்னும் அப்பாவுக்கு என் மேல கோபம் இருக்கும்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அவருக்கு இன்னும் நான் தூக்கி எறிஞ்ச குப்பைதான். வாங்க போலாம். அப்பா, நான் போயிடுறேன். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை,
என்ன பல வருஷத்துக்கு முன்னாடி பலவந்தமா கற்பழிச்சுட்டு போனா பாருங்க. அவ இங்க என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா. அவன் காலை தொட்டு கும்பிடு வைப்பா. ஏன்னு கேக்குறீங்களா? அவன் தான் இப்போ உங்க மனசு கல்லுங்கிறது தோல் உரிச்சு காமிச்சிருக்கான். அப்பா, இன்னொரு ஜென்மங்கிறது உண்மையா இருந்தா ஏன் வயித்துல நீங்க மகளா பிறக்கணும்? பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த அதே சம்பவம் உங்களுக்கும் நடக்கணும். அப்ப நான் உங்களை பரிவோட நடத்தி பாசத்தை காமிக்கணும். இதுதான் பையன் ஆசை. நாங்க வரோம். என்னங்க, வாங்க போலாம். உங்க பாசத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நாங்க வரோம். வாமா போலாம். டே ராஜா, வாடா போலாம். நீங்க எங்கப்பா போறீங்க? எங்க மம்மி டாடியை தான் உங்களுக்கு பிடிக்கலையே, அப்ப நாங்க மட்டும் உங்களுக்கு எதுக்கு? பாத்தியம்மா, பசங்க இவங்க பிள்ளைங்களாம். இந்த குழந்தைகளை என் கூட பழக விட்டு பாசத்தை ஆயுதமா பயன்படுத்தி இப்ப என் நெஞ்சை கிழிச்சிட்டு அதுங்க போகுதுங்களாம். எல்லாருமா சேர்ந்து என்ன மடையனாக்கிட்டாங்கல்ல. போங்க எல்லாரும், போங்க எல்லாரும் போங்க. மாமா, எனக்கு ஒருத்தர் வேண்டாம், எல்லாரும் போங்க. மாமா ப்ளீஸ் மாமா. அப்பா லலிதா போறாப்பா. ப்ளீஸ் பா, கூப்பிடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. சார் சார் கொஞ்சம் மனசு இறங்குங்க சார். ஆயிரம் தான் இருந்தாலும் லலிதா நம்ம விட்டு பொண்ணு சார். அம்மாடி லலிதா, கொஞ்சம் நில்லுமா, கொஞ்சம் நில்லுமா. மாமா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா. அவளை கூப்பிடுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, அவளை கூப்பிடுங்க மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. லலிதா நில்லுமா, நில்லுமா. அம்மாடி லலிதா, எங்கம்மா போற? தம்பி வினய், நீங்களா கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்ணுங்களா, அம்மாவை போக வேண்டாம்னு சொல்லுங்களேன். நீங்க போயிட்டீங்களா தாத்தா மனசு ரொம்ப கஷ்டப்படும். போகாதீங்க சார். சார் ப்ளீஸ் பா. அப்பா கெஞ்சி கேக்குற, கூப்பிடுங்கப்பா. லலிதாவை கூப்பிடுங்கப்பா ப்ளீஸ் பா. சார் 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 அவங்க போறாங்க சார். கூப்பிடுங்க சார், ப்ளீஸ் கூப்பிடுங்க சார். அப்பா அப்பா நாங்க இவ்வளவு பேர் கெஞ்சிடலப்பா. கூப்பிடுங்கப்பா. அப்பா தயவு செஞ்சு கூப்பிடுங்கப்பா. மாமா, யாரோ பண்ண தப்புக்கு இவ எப்படி மாமா பொறுப்பாவா? ப்ளீஸ் மாமா, கூப்பிடுங்க மாமா. அவங்கள கூப்பிடுங்க மாமா. அப்பா சார், உங்க மனசு என்ன கல்லா? நீங்க உங்க பொண்ணுக்கு பண்ண துரோகம் தான் இதனால வரைக்கும் அஞ்சலி கல்யாணம் ஆகாம மூடியா இருக்கிறா. சார் லலிதாவை கூப்பிடுங்க சார். அப்பதான் அந்த பொண்ணோட வாழ்க்கை உருப்படும். அப்பா அப்பா தயவு செஞ்சு அவங்களை கூப்பிடுங்கப்பா ப்ளீஸ் பா. உங்களை கெஞ்சி கேக்குறப்பா ப்ளீஸ் பா. அவங்களை கூப்பிடுங்கப்பா. சார் சார் ப்ளீஸ் கூப்பிடுங்க சார். அப்பா தயவு செஞ்சு கூப்பிடுங்கப்பா. அவங்க போயிட போறாங்கப்பா ப்ளீஸ் பா. லலிதா, லலிதா போகாத, நான் உன் அப்பா கூப்பிடுறேம்மா. லலிதா, குழந்தைங்களை கூட்டிட்டு உள்ள வாமா. ஹாய் கண்ணுங்களா. என்ன மன்னிச்சிருமா. அப்பா
நான் தான் உங்க கைய பிடிச்சு நிறைய அழணும். இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச அத்தனை வேதனைகளையும் விடிய விடிய அழணும்ப்பா. அப்பா, அஞ்சலியோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு வருத்தப்படாதீங்க. அத நான் நடத்தி வைக்கிறேன். சங்கர், கொஞ்சம் என்னோட வாயேன். உட்காருங்கண்ணே. லலிதா, விஷயம் என்னங்கிறது சொல்லு. இத்தனை வருஷம் கழிச்சு எல்லாருமா சேர்ந்து என்ன அப்பாவோட சேர்த்து வச்சிருக்கீங்க. அவரும் பழைய கோபத்தை கைவிட்டுட்டு என்ன அரவணைச்சுக்கிட்டாரு. அவருக்கு நான் பண்ற கைமாறு அஞ்சலியோட கல்யாணமா தான் இருக்கும். இந்த முகூர்த்தம் நின்னு போயிட்டா அப்பா மனசு தாங்காது. ப்ளீஸ், அஞ்சலி கழுத்துல தாலிய கட்டி நீங்க தான் அவரை சந்தோஷப்படுங்க. தயவு செஞ்சு இந்த தங்கச்சியோட விருப்பத்தை தெரிவித்து கொடுங்கன்னு. லலிதா, அப்பா உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்கிறதுக்கு தான் வினய் இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா. இப்போ அவன் திட்டப்படி அப்பா உன்னை ஏத்துக்கிட்டாரு. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ப்ளீஸ், இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. அண்ணே, அஞ்சலி உங்களுக்காகவே பிறந்தவ. அவளை கட்டிக்க மாட்டேன்னு வீம்பா நிக்கிறீங்களாமே, ஏன்னு? அஞ்சலிக்கு என்ன குறை? லலிதா, உனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வாய்ப்பில்லை. நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். வா, அப்பாவை சமாதானப்படுத்தி நம்மளாம் வீட்டுக்கு போவோம். இல்லண்ணே, நீங்க எனக்காக அஞ்சலிய கல்யாணம் பண்ணியே தீரணும். நான் ஏன் உங்களை இவ்வளவு வற்புறுத்துறேன்னா, வினய் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். ஆனா உன் விஷயத்த இப்ப நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. இதையே அப்பா கிட்ட மறைச்சிட்ட. அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். இப்ப நீங்க மணமேடைக்கு வாங்கண்ணே. லலிதா, ப்ளீஸ்ண்ணா, வாங்க.